யோவான் 15ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனம் வரை ஒருவர் நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சிஷ்யராக இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனங்களில் கடைசியாக முடிக்கும்போது என்னுடைய சந்தோஷம் உங்களில் இருக்கும்படி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் எப்போதும் அவர் எப்படி இருக்கிறாருன்னா இருக்கிறவராகவே அவர் சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் துக்கப்படுறார். நம்ம சந்தோஷமா இல்லையேன்னு அவர் துக்கப்படுறார். ஆனால் நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையினால தான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றது தேவனுடைய. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறது தான் நமக்கு எப்படி இருக்கு? சங்கடமாகவே தெரியுது. ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமா இருக்கிறது. நம்ம சங்கடமா இருக்கிறத பார்த்து அவர் சங்கடப்படுகிறார், அவர் துக்கப்படுகிறார். நம்ம சந்தோஷமா இருக்கிறத அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம சந்தோஷம் கர்த்தருக்குள்ள இருக்கணும். யாருக்குள்ள இருக்கணும்? ஆமா, உலகத்துல நிறைய சந்தோஷம் இருக்குது. அதெல்லாம் எப்படி சந்தோஷம்னா சிற்றின்பம். எப்படி இன்பம்? ஆனா தேவ பிரசன்னத்தில் இருக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்டது? பேரின்பம். எப்படிப்பட்டது? பேரின்பம். அப்படின்னா முடிவே இல்லாதது, அளவில்லாதது. அந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில விசுவாசிகளா நாம் சேர்க்கப்பட்டு இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிறதா? நாம் சந்தோஷமா இருக்கிறோமா என்பது எப்படி இருக்கிறது? அது ஒரு கேள்வியாவே இருக்கு. எங்கெங்க சந்தோஷமா இருக்கிறது? காலையில எழுந்திரிச்சா சாயந்தரம் வர எப்படிதான் இருக்கு? போராட்டமா இருக்கு. இந்த போராட்டத்துக்கு நடுவில் எப்படி பிழைக்க போறோன்ற மாதிரி இருக்கு. ஆண்டோடைய பிள்ளைகள் தான். ஆனா சில பிள்ளைகள் சினிமா டைலாக் எல்லாம் போட்டு வச்சிடுறாங்க. அந்த உசுரை உலகத்துல காப்பாத்துறதே எப்படி இருக்கான்? கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் போடுற பிள்ளைகள் இருக்காங்க, ஆண்டோடைய பிள்ளைகள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கஷ்டத்துக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? என் பண பிரச்சனை, இல்லைன்னா என் பொருளாதாரத்தில் இருக்கிற நெருக்கம், என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம், என் குடும்பத்தில் யாரோ ஒரு ஆள் அப்படின்னு நம்ம நினைப்போம். பொதுவா அப்படிதான் நினைப்போம். ஆனா பிரச்சனை என்பது வெளியிலிருந்து எங்கும் வருவதை விட நம்ம கிட்ட தான் பிரச்சனையே இருக்கு. பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? நம்ம டிஎல் மோடி சொல்றாரு, டிஎல் மோடிக்கு முதல் எதிரி டிஎல் மோடி தான்றாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு எதிரி என் மாம்சம் தான் முதல் எதிரின்றார். நான் தான் எனக்கு முதல் எதிரி. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம செய்யற தவற உணராமலே இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையே அப்படி இருக்கு. சந்தோஷமே இல்லை, கஷ்டமாவே இருக்கு. கஷ்டமாவே தெரியுது. நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறோம்னு தான் சொல்லணும். கர்த்தர் நம்மளை சந்தோஷமா இருக்க தான் வைத்து இருக்கிறார். ஆமேன்னு 2-3 பேர் தான் சொல்றோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு 3 காரியங்கள் நமக்குள்ள நிலைச்சு இருக்கணும் அப்படின்னு பைபிள்ல வசனம் சொல்லுது. அதுல அன்பே பெரியதுன்னு நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளிலே
அன்பே பெரியது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அங்க சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் எனக்கு சீஷர்களாய் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க நல்ல கவனிங்க. 3 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது 3 என்ன செய்தா நிலைச்சிருக்கு. நிறைய நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிறோம், எதுவுமே நிலைச்சு போய் இருக்க போறது கிடையாது. ஆனா அந்த 3 நிலைச்சு நிற்கக்கூடியது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முதல்ல என்ன 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 நிலைச்சு நிற்குதா? விசுவாசம். சத்தமா சொல்லுங்க. எது நிலைச்சு நிற்குது? விசுவாசம். விசுவாசம். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை பத்தி பிரசங்கம் நிறைய கேட்கிறோம். ஆனா விசுவாசமா இருக்கிறோமான்றதான் கேள்வியா இருக்கு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசம்னா என்னன்ற டெஃபினேஷன்லாம் நமக்கு நல்லா தெரியும். விசுவாசம்னா என்னது? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளையும். ஆமா, கரெக்டா சொல்லிட்டோம் பார்த்தீங்களா? நமக்கு தெரியும். ஆனா விசுவாசம் நமக்குள்ள கிரியை நடப்பிக்குதா அப்படின்றதுதான் எப்படி இருக்கு? கேள்விக்குரியார். விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, தேவன் நம்மிடத்தில் விரும்பாததை விட்டு விட்டு தேவன் விரும்புகிற வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்பதுதான் விசுவாசம். விசுவாசம்னா என்னதுங்க? ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தேவன் விரும்பாததை விட்டு விட்டு விரும்புவதை செய்வதுதான் என்னது? விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். 11:6. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் இருக்கிறார்னு நம்புறீங்களா? அதனாலதான் நம்ம வந்திருக்கிறோம். அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன அவர் கைவிட மாட்டார் அப்படின்றத என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்ப அந்த விசுவாசம்ன்றது என்னது? நம்ம வாழ்க்கையில யார் எனக்கு எதை செய்யாவிட்டாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், செய்வார் என்பதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் தேவையான ஒன்று. விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்ப தேவன் இருக்கிறார் என்று நம்ம தெரியும். ஆனா அந்த விசுவாசம் நமக்கு உள்ள இருந்து கிரியை செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாம் யார் என்று அழைக்கப்படுகிறார்? விசுவாசத்தின் தகப்பன். ஏன் அவர் அப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமா. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, என் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை புறப்பட்டு போ போ அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? விட வேண்டியதெல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்றார். எங்க போகணும்னு தெரியாது. ஏன்னா அததான் அங்க எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். கீழ்ப்படிந்து அல்லேலூயா தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனானா. இன்னைக்கு நல்ல கவனிங்க. நம்ம எப்படி இருக்கோம்னா, ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் செய்வார்னு தெரிஞ்சாதான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்றத நம்ம யாரு? அவிசுவாசி. என்ன வாசி? விசுவாசினா யாருன்னா, கர்த்தர் எனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார், வார்த்தையில சொல்லி இருக்கிறார், அது நிச்சயமா தருவாருன்னு சொல்லி நீங்க அவர் வார்த்தையை நம்பி வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அப்ப நீங்க நல்ல கவனிங்க. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த பிள்ளை தேவனை விசுவாசிச்சு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். வாலிபர்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். குடும்பஸ்தருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார்.
எவ்வளவு வயது மூத்தவர்களாகி நாம் சரீரத்துல பலவீனப்பட்டு போயிருந்தாலும் கர்த்தர் அப்போதும் அவருடைய விசுவாசத்தினால் அவர்களை பிழைக்க வைக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்க மேல என் மேல ரொம்ப கரிசனை உள்ளவர். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் இல்லைன்னா அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அவரால் எல்லாம் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப விசுவாசிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் எதை விட சொன்னாலும் நான் என்ன செய்யணும்? அதை விடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு சிலர் சில காரியங்களை விடாமலே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு ஆபிரகாமை பார்த்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு அப்படின்னாரு. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவர் விட சொன்னாரு. இன்னைக்கு நம்ம விட்டு இருக்கிறோமா? எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் புறப்பட்டு வந்தாலும் வழியில அவர்கள் எகிப்தை நினைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய அவிசுவாசம் அவர்களுக்கு அழிவை கொண்டு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் விசுவாசத்தை தந்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில காத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது நல்ல போராட்டத்தை விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒன்று நல்லா புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், தேவைகள் வரலாம். ஆனால் விசுவாசத்தினால நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து எப்போதும் விசுவாசத்தை பற்றியே பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னக்கண்ணா சொக்கிட்டு போ, அவங்க பாட்டி கை கொடுக்குறாங்க, அந்த அப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கவனிங்க. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுவார். தடைகளை கர்த்தர். வீட்டுல எப்பவும் என்ன எதை பேசணும்? விசுவாச வார்த்தை, வசனத்தை பேசுங்க. வீட்டுல வசனத்தை எல்லாம் பேசுறது உண்டா? பேசுறது உண்டா? பிள்ளைகள் பெற்றோர்களோடு பேசுவீங்களா? வசனம் பேசுவீங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். ஆனா பைபிள் கதையை என்ன செய்யறது இல்லை. ஆமா, பாட்டி வடை சுட்டா, காக்கா வடையை தூக்கிட்டு போச்சு, இந்த கதையை கிளீனா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். ஆனா கர்த்தர் நமக்குன்னு கொடுத்த அந்த வேத புத்தகத்தில் உள்ள வாழ்க்கையின் சரித்திரங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மங்களா வருது சவுண்டு. அல்லேலூயா. என்ன பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டுடைய வசனத்தை சொல்லி கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளை தான் பைபிள் வசனத்தை அறிந்து வளர்க்கப்பட வேண்டும். அறியாத சந்ததி ஆயிடக்கூடாது. அதனால விசுவாசம் இல்லாமல் போயிடும். நம்ம பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா விசுவாசம் வரும். அல்லேலூயா. எதனால வரும் விசுவாசம்? வசனத்தை கேட்கறதுனால தான் வரும். வசனத்தை சொல்லி கொடுக்கணும். அதனால கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய சந்தோஷமாய் வாழ்வதற்குரிய ஒரு ஆயுதம் உண்டு என்றால் அது முதலாவது விசுவாசம். அல்லேலூயா. அதனால இந்த கால வேளையில பல காரியங்களை நம்ம வேதத்துல நம்ம தியானிக்கலாம். நம்ம பத்திமை குருடனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி அடுத்த நான் நம்பிக்கைக்கு போக விரும்புறேன். இந்த பத்திமை குருடனை பாருங்க. இயேசு அந்த பத்திமை குருடன் என்ன செஞ்சாரு? சீசர்கிட்ட சொல்லி கூப்பிட்டுட்டு வாங்கன்னாரு. அந்த பத்திமை குருடன் இதுவரையில என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பத்திமை குருடனை இயேசு உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு புது நம்பிக்கை, விசுவாசம் வந்துட்டு. அப்படிதான் சொல்லணும். விசுவாசம் வந்துட்டு. இந்த விசுவாசம் வந்த உடனே அவர் கையில இவ்வளவு நாள் பிச்சை எடுக்க வச்சிருந்த அந்த தட்டை தூக்கி விசிறி அடிச்சிட்டாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை விசிறி அடிச்சார். அடுத்து என்ன செய்யனா, தான் மூடி கொள்றதுக்குன்னு ஒரு பெட்ஷீட் வச்சிருந்தாரு. அந்த பெட்ஷீட்டையும் உதறி போட்டுட்டு இயேசுட்ட வரச்சுமே விசுவாசத்தோட தைரியமா வந்தானாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு அவனை பார்த்த உடனே அவன் விசுவாசத்தை பார்த்து ஆண்டுங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் எனக்கு பார்வை வேண்டும் என்றான். ஆண்டவர் அவன் கேட்டதை கொடுத்தார். அவன் பின்னாடி இயேசுவை பின்பற்றினான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தணும். எதை ஆண்டவர் விடணும்னு விரும்புகிறாரோ அதை நீங்க உதறி தள்ளணும்.
அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை மறக்கணும். நம்ம தள்ளுறதே கிடையாது, எங்க மறக்கிறது? ஹல்லேலூயா. பின்னானவைகளை என்ன செய்யறது இல்ல, தள்ளுறதே கிடையாது, உதறி தள்ளுறதே கிடையாது. அப்புறம் என்னைக்கு மறக்கிறது? அதனால நீங்க நானும் என்ன சொன்னா, பின்னான கடந்த காலத்து கதையெல்லாம் இந்த வீட்டுல பேசுறதெல்லாம் கொஞ்சம் கிளவி கதைகள் எல்லாம் விடணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன கதை? கிளவி கதை. சில நேரத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ன செய்யறது, குடும்பத்துல நடந்த வீணான கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்றது. இவங்க வாயெல்லாம் என்ன செய்யணும்னா சரி பண்ணணும். வாயெல்லாம் என்ன செய்யணும், சரியாகும். தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது பிள்ளைகள்கிட்ட. நல்ல காரியங்களை பேசுங்க. கடந்தது முடிந்தது, இனிமே அதை பற்றி யோசிக்கிறதையே கொஞ்சம் மாற்றணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அதனாலதான் பைபிள் வசனம், முந்தினவைகளை பூர்வமானவைகளை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய நன்மையை உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கும் போது ஏன் பழைய காரியங்களை பேசி, அவிசுவாசமாய் பேசி ஏன் நம்முடைய வாழ்க்கையை இழந்து போகணும்? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை கெடுத்துக் கொள்ளணும். வாயால கெட்டுச்சா எது அவளை கெட்டா பரவாயில்லைங்க. நிறைய வாயால கெட்டுறது யாரு? அவளைகள்னு சொல்ல முடியாது. நிறைய அவிசுவாசமா பேசி, அல்லேலூயா, சத்தமே இல்லையே, அல்லேலூயா, அவிசுவாசமா பேசி நிறைய நன்மைகளை நம்ம என்ன செஞ்சிடறோம், இழந்துடுறோம். நீங்க முதல்ல உங்க பிள்ளைகளை பார்த்து நல்ல வார்த்தை பேசுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல வார்த்தையை பேசுங்க. பைபிள்ல வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கேட்பதற்கு மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற வார்த்தைகள் இருந்தா பேசுங்க. இல்லைன்னா என்ன செய்யுங்க, வாயில பிளாஸ்டர் போட்டுருங்க. ஹல்லேலூயா. அதனால ஜீவனும் மரணம் எங்க இருக்கு? நம்ம ஜீவனும் மரணம் எங்க இருக்குன்னு நினைக்கிறோம்? வேற எங்கெங்கயோ இருக்குன்னு தப்பா நினைக்கிறோம். நம்ம வாயில சரியானதை பேச, சரியானதை பழக்கப்படுத்தி கொண்டோம்னா நம்ம வாழ்க்கை சூப்பர் ஆயிடும். நல்லையே சொல்லுங்களேன். அதனாலதான் உலகத்தான் சொல்றான், நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதே நடக்கும்ன்றான். அவன் சொல்றான். நம்ம வசனத்தை தாங்க அப்படி மாத்தி சொல்றான் அவன். நீங்களும் நானும் விசுவாசத்தினால் பிழைக்க, விசுவாசத்தை அறிக்கையிட, விசுவாசத்தில் வாழ, விசுவாசத்தினால் சகல நன்மைகளை சுதந்திரமாக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஓகே, அப்ப நமக்கு என்ன தேவை? முதலாவது விசுவாசம் நமக்குள்ள நிலைத்து இருக்கணும். விசுவாசம் நிலைத்திருந்து வளரணும். ஹல்லேலூயா. என்ன நிலைச்சிருந்து வளரணும்? இன்னைக்கு விசுவாசம் இருக்கு, நாளைக்கு விசுவாசம் எல்லாம் போயிடக்கூடாது. ஏதோ ஒரு பிரச்சனையில விசுவாசமா இருந்திருப்போம், அடுத்த தொடர்ச்சியான வாழ்க்கையில விசுவாசம் இல்லாம போயிடக்கூடாது. கடைசி வரையில விசுவாசத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். சூப்பர். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தந்து ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது நம்பிக்கை. என்னது? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என்னது? ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும். அப்ப நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை நம்மளை தேவனுக்குள்ள வளரவும் நம்பிக்கையில பெருகவும் செய்கிறது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எதுல பெருக செய்கிறது? இந்த நம்பிக்கை எத்தனை பேர் வளரணும்? நம்பிக்கையில இருக்கிறீங்கன்றத செக் பண்ணி பார்க்கறதுக்குன்னே ஆவியானவர் ரொம்ப கிளீனா நமக்கு ரோமர் நிருபத்துல ஆவியானவர் அழகா எழுதியிருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. எந்த நம்பிக்கை? ஃபர்ஸ்ட் போனோம். உபத்திரவம் எதை கொண்டு வருது? உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருது. பொறுமை பரீட்சை அந்த நம்பிக்கை தான் வெட்கப்படுத்தாது. ரெலிஜியா சொல்லுவோமா? இப்ப நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கான்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா இயேசுவே தான் நம்பி இருக்கிறான் ஐயா,
என்ன சொல்லுவோம்? நான் ஆரம்பத்துல சபை நடத்த இந்த சக்தி நகர்ல நடத்தினேன் கொஞ்ச நாள். அப்ப பாத்தீங்கன்னா அங்க மீன் வியாபாரம் பண்றவங்க அவங்க மத்தியில நாள் நடத்தணும். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமைனா வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. ஒரு சாயந்தரம் வந்து பார்த்து கூடைய தூக்குறச்சமே இயேசுவேன்னு தூக்குனேன், இயேசுவேன்னு வியாபாரம் பண்ணேன், இயேசுவேன்னு வீட்டுக்கு வந்திருக்கேன், இயேசுவை நம்பிதான் இருக்கிறேன், நீ நம்பியே போயிட வேண்டியதுதான். இயேசுவை நம்பி நீ சர்ச்சுக்கு வேணா, மீன் கூடைய தூக்கிட்டு போயிட்டு இயேசுவை நம்பி இருக்கிறான்றீங்க. அவங்கள சரி பண்றதுக்குள்ள பெரிய அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல கொண்டு வந்து அவங்கள இது பண்றது ஒரு பெரிய சவால். அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருந்தவங்க அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க ரெடியூஸுக்கு. அங்க அவங்களுக்கு இலவசமா இடம் கொடுத்துட்டாங்க. அதனால அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த கூட்டம் அப்படியே அங்க போயிடுச்சு. கர்த்தருக்கு சோத்திரம், அவர்களுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சா நமக்கு என்ன வரும்? உபத்திரமும் வரும். எல்லாம் சொல்லுங்க, என்ன வரும்? எத்தனை பேருக்கு உபத்திரம் வந்திருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி கையாச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவற்றை இது ஒரு தொல்லையா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை பெருகிறதுக்கு என்ன வருகிறது? உபத்திரம் வருது. இந்த உபத்திரத்துல எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு உபத்திரம் வந்தா என்ன ஆகுறோம்? பொறுமையை இழந்துடுறோம். சகோதரி அழகா சொன்னாங்க. என்ன செஞ்சிடறோம்? பொறுமையை இழந்துடுறோம். என்ன நடக்குது? பிரஷர் என்ன செய்யுது? அடி கும்முனு ஏறுது, கண்ணு செவக்குது. என்ன பண்ண போறோன்னு நமக்கே தெரியாத அளவுக்கு அந்த பிரச்சனையில ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுறோம். மோட்டிவேஷன் ஆகி என்ன செய்யறோம்? என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிடுறோம். பொறுமை இழந்து போயிடுறோம். பொறுமையை இழந்து போயிடுறோம். அப்புறம் பரீட்சைக்கு எக்ஸாம்ன்ற அந்த எல்லைக்கே வர்றது கிடையாது. பரீட்சைன்னு சொன்னா என்ன செஞ்சிடுறது? ஜொரான்னு வீட்டுல படுத்துக்கிறது. பரீட்சைன்னு சொன்னா என்ன செய்யறது? பரீட்சையில நிற்கிறது இல்லை. அப்போ சொன்ன பவுல் சொல்கிறார், நாங்கள் பரீட்சையில் நிற்காதவர்கள் அல்ல அப்படின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். பரீட்சையில நின்னாதான் நம்பிக்கை பெருகும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சபையில வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனை நிரந்தரம் கிடையாது. உபத்திரம் உண்டு. ஆனால் அந்த உபத்திரம் உங்களை மேற்கொள்ள போவது இல்லை. நல்ல கவனி, எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசு எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்துல எதை நம்பினாலும் நம்ம நம்பிக்கை வீணா போயிடுங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருந்து உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்காம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன செய்யாது? ஒரு நாளும் வீண் போக ஆண்டவர் விட மாட்டார். அப்ப ஆண்டவர் என்ன விசுவாசத்தினால வாழ வைக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார். நம்பிக்கையில உறுதியாய் நிற்கும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அன்பை காட்டும்படி நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன காட்டும்படி? அன்பை என்ன செய்யணும்? காட்டணும். ஆண்டவர் முதல் சபை எபேசு சபைக்கு எழுதும்போது ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, சபைக்கு ஆரம்ப நாட்கள் எவ்வளவு உற்சாகமா வந்தோம். இன்னைக்கு அந்த அன்பு இருக்குதா? பைபிள் எடுத்து வாசித்தோமே, இன்றைக்கு நம்ம பைபிள் எடுத்து உண்மையாய் வாசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்துல போய் ஜெபித்தோமே, இன்றைக்கு அந்த ஜெபம் இருக்கிறதா? சபை ஐக்கியத்தை எவ்வளவு கனப்படுத்தினோம், இன்றைக்கு இந்த சபை ஐக்கியத்தை நாம் கனப்படுத்துகிறோமா? நாம் குடும்பத்தில் எவ்வளவு கணவனை நேசித்தோம், இன்றைக்கு கணவன் மேல் அந்த அன்பு இருக்கிறதா? மனைவியை எவ்வளவு நேசித்தோம், இன்றைக்கு மனைவின் மேல் அந்த அன்பு இருக்கிறதா? பிள்ளைகளை நாம் நேசித்தோம், பிள்ளைகள் பெற்றோரை நேசித்தீர்கள், இன்றைக்கு அந்த அன்பு இருக்கிறதா பெற்றோர்கள் மேல? ஆதியில் கொண்ட அன்பு இருக்கிறதா? அன்பில்லாமல் செய்யப்படுகிற எதையும் கர்த்தர் மதிப்பதில்லை. நாம் ஒருவருக்கொருவர் செய்கிறதை அன்பினால் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினால்தான் ஆண்டவர் சொன்னார், தேவனாய கர்த்தரிடத்தில் நீ அன்பு குருவாயாக என்று சொன்னார்.
நீங்கள் ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு கூறுவீர்களா. எதையும் லா பாயிண்ட்லாம் பேசுவாங்க, ஆனா என்ன இருக்காது. சத்தமா சொல்லுங்களேன். இந்த லா பாயிண்ட்லாம் நரகத்துக்கு தான் போய் சேரணும். அல்லேலூயா. என்ன எப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் ஒளிஞ்சிருங்க. வசனம் சொல்லுது, நம்ம சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பு நமக்குள்ள இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. பாருங்க, ஸ்தேவான் மேல கல் ஏறி விழுது, டம்முன்னு ஏறி விழுது. விழுந்த உடனே அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே இவர்கள் மேல் என்ன செய்யாதிரும், இந்த பாவத்தை சுமத்தாதிரும்னு உரத்த சத்தமா ஜெபம் பண்ணாராம். அவர் பண்ண ஜெபம் தாங்க பவுல் அப்போஸ்தலனை எழுப்பினது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம என்ன செய்யறது இல்லை, அன்பை வம்புக்கு என்னது, நம்ம உலகத்தை மாதிரி தான் டயலாக் பேசுறோம். எப்படி, நான் நல்லவனுக்கு கெட்டவனுக்கு. இது உலகத்தானுடைய டயலாக். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு, உன் சத்துருக்களையும். சத்துருக்களை எங்க, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம உறவுகளையே நம்மளால நினைச்ச முடியல. சொல்லுங்க, சிநேகிக்க சரியாது, சரியாது. நம்ம வீட்டில் நம்ம மனைவி செய்த தப்ப சொல்லி காட்டுறோமா, சரியா? ஆண்கள் பத்தில ஒரு சத்தத்தையும் காணும். நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இவர் டீயை குடிக்கிறாருன்னு வைங்களேன், டீ கீழே ஊற்றிட்டா என்ன சொல்றது, தெரியாமல் ஊற்றிட்டேன். எப்படி ஊற்றிட்டேன்? அதே டீயை கொண்டு வர சமயம் அந்த அம்மா தடுமாறி கீழே போட்டா என்ன சொல்றது, உனக்கு திமிருடி, அந்த டீயை கொண்டு வர கூட உனக்கு அறிவு இல்லையா, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு 1000 பேச்சு பேச வேண்டியது. இப்போ என்னன்னா, நம்ம அங்கே தான் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. ஒரு அழிலியா சொல்லுங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதை வெளிப்படுத்தணும், அன்பை வெளிப்படுத்தணும். இப்போ நம்ம குழிக்குள்ளே விழ போகிறோன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், குழிக்குள்ளே தவறி விழ போகிறாங்க, நம்ம என்ன எதிர்பார்ப்போம், யாராவது கை கொடுப்பாங்களா, காப்பாற்றுவோம். நம்ம அந்த நேரத்தில் ஒரு ஆள் ஒரு மீதி மீதிச்சு உள்ள தள்ளனா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அடா துரோகி, பாவி, கொலகார பாவி அப்படி சொல்லிட்டு நம்ம உள்ள போவோம். அந்த கஷ்டத்தை நம்ம சந்திப்போம். நல்ல கவனிக்க, நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் இயேசு அதான் சொன்னார், உன் சகோதரனை பார்த்து நீ முட்டாளே மூடனேன்னு சொன்னாலே நீ யாரு, எரி நரகத்துக்கு நீ பாத்திரவானா இருக்க அப்படின்ட்டார். அக்கா தங்கச்சிக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, நம்ம உறவுகளில் சண்டை வர சமயம் நம்ம என்ன பேசுறோம், என்ன பேசுறோம், ஏடி வாய மூடு, என்ன நம்ம வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஆளை குத்தி கொலை பண்ற அளவுல வாயத்தை பேச வேண்டியது. மக்கள் அன்னைக்கு புதுசா வார்த்தையை கண்டுபிடிச்சு பேசுறாங்க. தப்பான வார்த்தைகளை சரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஒரு அலையிலையா சொல்லுவோமா, அலையிலையா வரமாட்டேங்க, மக்கி மறுவலா போகுத. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா அன்பை வெளிப்படுத்தணும். நம்ம யோவான் 11:5 வாசிங்க. இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரரிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாயிருந்தார். எப்படி இருந்தார்? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருந்தார்? அன்பாயிருந்தார். அன்பாயிருந்தார். அந்த அன்பா இருந்த வீட்டில் தான் என்ன வந்துச்சு, மரணம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, மரணம் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் நிரந்தரமா மாற்றிட்டார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இந்த காலையில நீங்க அன்பை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வரலாம், ஆனா அது உங்க மேற்கொள்ள முடியாது. அதுல கர்த்தர் அற்புத சுகத்தை தருவார். அல்லேலூயா. நீங்க இழந்து போயிருந்தாலும் அதை திரும்ப தருவார். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லணும்னா, நம்ம யோபு சொல்றாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்றாரு. நான் என் சரீரத்துல உயிரோடு இருந்து அவரை பார்ப்பேன்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
எத்தனை பேர் இயேசு வந்து அன்னைக்கு நான் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன அவ்வளோ சீக்கிரம் வர போறாரா? நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கையெல்லாம் மேலே வரமாட்டேங்க. இயேசுவை இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் சத்தமா கையை வைத்து ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ நாள் சொல்லிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. திடீர்னு வந்துடுவார். நம்ம எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு நமக்கு தேவை அன்பு. நமக்கு தேவை என்னது? இந்த அன்பு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போக எல்லாமே இருக்கலாம். ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், எல்லாமே செய்யலாம், சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் கை கொண்டிருக்கலாம். அன்பு இல்லைன்னா எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை பார்க்கணும்னா நமக்கு அன்பு இருந்தால் தான் அவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. அன்பு நமக்குள்ள இருக்கா? இருக்கான்னு ஒன்று அப்படியே மொழி தான் பயங்கரமா இருக்கு. அப்படி பாருங்க, என்னையா கேள்வி கேட்குற? அன்பு இருக்கா? இருக்கு. அன்பு இருக்கா இல்லையா? இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. யார்கிட்டயாவது அன்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நாங்கள் ஒரு பட்டுக்குட்டி இருந்தது, ஆளை காணோம். அதுக்குள்ள அன்பு இருக்கான்னா அன்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படி சிரிச்சுட்டு அது காட்டுறதே ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற அன்பு அது வெளிப்படுத்துது. அப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? அன்பு இருக்கு. ஆனா அந்த அன்பை சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல வெளிப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்ன செய்யணும்? அந்த அன்பை வெளிப்படுத்தணும். குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்தணும். நம்ம பாஸ்டர் டேவிட் சண்முகையா தான் சொல்லுவார். இப்போ என்ன சொல்லுங்க? ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன சொல்லுங்க? ஐ லவ் யூ சொல்லுங்கன்றார். உங்க வீட்டுக்காரரை பார்த்து ஐ லவ் யூ சொல்றீங்களா? வீட்டம்மா பார்த்து ஐ லவ் யூ சொல்றீங்களா அப்படின்னு அவரு கேட்டார். நான் கேட்கல, அவர் முன்னாடி கேட்டிருந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம ஒருத்தரை நேசிக்கிறத வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அன்பை என்ன செய்யணும்? காட்டணும், செயல்ல காட்டணும். அன்பா இருக்கிறோம்னு சொல்லி வம்புக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, மனைவி மேல என்ன வச்சிருக்க? உயிரே வச்சிருக்கிற அப்படின்வாங்க. மனைவி உயிரை மட்டும்தான் எடுக்காம அதை தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். மிச்சம் எல்லா வேலையும் பண்ண வேண்டியது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அதுக்குன்னு அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அதுக்கு தான் கல்யாண நாள்னா என்ன செய்யணும்? கல்யாண நாள்னா என்ன செய்யணும்? ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும். பிறந்த நாள்னா என்ன செய்யணும்? ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும். அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன்னொடனே கொடி ஏற்றிடாதீங்க வீட்டில். அவங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி தருவாங்க. அல்லேலூயா. நல்ல கணவன்மார்களுக்காக, நல்ல சகோதரர்களுக்காக நீங்கள் கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல தட்டுங்க. நீங்கள் தட்டுற தட்டு சரியில்லையே. இப்போ பாருங்க, இப்போ அவங்க தட்டுவாங்க. நல்ல மனைவிகளை கர்த்தர் கொடுத்ததுக்காக நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். என்ன சவுண்டு பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆமாம், வெளிப்படுத்துறாங்களா? கர்த்தருக்கு சோதரம். அதனால அன்பை காட்டுங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? குடும்பத்தில் நம்ம உறவில் ஒன்றையுமே கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போகிறதில்ல. இந்த அன்பை நல்லா கொடுங்க. அன்பை என்ன செய்யுங்க? நல்லா கொடுங்க. உறவுகளில் அன்பை காட்டுங்க. அன்பை காட்டுங்க. இந்த வம்பு குணம் நம்ம சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயானா வரமாட்டேங்க. நம்ம சபையில் யாரையும் ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது. ஒருத்தர் என்ன சொல்லக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. குற்றப்படுத்தக்கூடாது. முதல்ல குற்றப்படுத்தக்கூடாது. சில குறைகளை நம்ம உணர்த்தி நம்ம ஒருத்தர் சரிப்படுத்தி கொள்ளணும். ஆனால் என்ன படுத்தக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. நமக்கு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் அதனால் அதை முடிச்சிடுறேன். உங்களுக்கு டைம் ஆகிட்டு நான் முடிச்சிடுறேன். 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிங்க, சரிங்களா? அன்பு என்ன செய்யாது? தற்பொழிவை, அப்புறம் சினம் அடையாது, தேங்கு நினையாது,
அதோட நின்றுச்சு. அடுத்தா தற்பொழிவை சினமடையாது, ஆ. தீங்கு நினையாது, ஆ. அநியாயத்தில் சந்தோஷப்படாமலும் எல்லாம் சேர்ந்து வாசிங்களா. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகலத்தையும் நம்பும், நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஒழியாது. உங்க வாழ்க்கையில ஒழியாத ஒண்ணுன்னா அன்பு தான். அந்த அன்பை நம்ம காத்துக்கொள்ளணும். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அந்த அன்புல நிலைச்சு நிற்கணும். அல்லேலூயா. ஒருவர் இடத்துல என்ன செய்யணும்? அன்புல நிலைச்சிருந்து வளரணும். இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தினார், தம் ஜீவனை கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். நாமளும் ஒருவருக்கொருவர் அப்படி அன்பை வெளிப்படுத்த நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு நம்ம 3 காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பை பற்றி நிறைய பாயிண்ட்டுகள் நிறைய சொல்லலாம். ஆனால் அன்பை பற்றி நாம் அதிகம் அறிந்திருக்கிறோம். அந்த அன்பை காட்ட முயற்சிக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. 3 நமக்குள்ள என்ன செய்யணும்? நிலைச்சி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம்.